மதர்சன் சுமி ஒயரிங் இந்தியா இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும், அப்படியே ட்ரெண்ட் லைன்லேயே அப்படியே மேலே போகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. மேலே போகிற ட்ரெண்ட் லைனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்டு கிட்ட ட்ரேட் ஆகுற மாதிரி இருக்குது. இப்போ நிறையா வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டில் விழுந்து மேலே போயிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து மறுபடியும் மேலே போகுமாங்கிறத பார்க்கலாம். சரி, நமக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஹை போனாலே எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம பழைய ஹை போனாலே நமக்கு ஒரு 10% கிட்ட கிடைக்கிற மாதிரி காட்டுது. 10க்கு மேலேயே காட்டுது. நீங்கள் கரெக்டான ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70 கீழே போணுச்சுன்னா வாங்கலான்னு இருக்கேன். இனிமேல் தான் நானே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாராவது சொல்கிறாங்கன்னு நீங்களே போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சரி வாங்க நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சிவப்பு கலரில் ஒரு கோடு போதா, அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கிட்ட இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் பாயிண்ட்டாக மாறி இருக்குது. இந்த மாதிரி தான் கைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா சப்போர்ட் பாயிண்ட்டாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் வந்து இழுந்துருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை எப்போ மீட் பண்ணணுன்னு நமக்கு தெரியாது. இந்த பழைய ஹைக்கு போகணுன்னா 80 கிட்ட போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 80 எப்போ தாண்டணும்னு நமக்கே தெரியாது. மதர்சன் சுமி ஒயரிங் இந்தியா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 31,000 கோடி இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1% மேலே வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, 42% கிட்ட. அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் பி ரேசி பார்க்கலாம். 1 இயராக பார்த்தீங்கன்னா பி ரேசி பார்த்தீங்கன்னா மீடியன் பிஏவுடைய ரொம்ப கீழே தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மீடியன் பிஏ பார்த்தீங்கன்னா 52.7 கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 47 கிட்ட தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு பார்க்கலாம். 2021 இருந்ததுக்கும் இப்போதைக்கும் பாருங்கள் அப்படியே டபுள் ஆகிருக்கு. 1000 இருந்தது இப்போ 2000 ஆகிருக்கு சேல்ஸு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். 79, 150 அது மாதிரி மாறி மாறி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 150 கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயரில் பார்த்தோன்னா மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மட்டும் 8,328 கோடி ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 638 கோடி வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா 55% கொடுத்துருக்கு. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் 259 கோடி தான் இருக்குது. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ரிசர்வில் பார்த்தீங்கன்னா 1,235 கோடி எடுத்து வச்சுருக்காங்க. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 253 தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட் ஃப்ரீ கம்பெனி தான். இங்கேயே போட்டிருக்கோம் பாருங்கள், கம்பெனி ஹேஸ் ரெடியூஸ்டு டெப்ட்டுன்னு. அதேமாதிரி கடனும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட் பார்த்தீங்கன்னா 600 கோடி கிட்ட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 61% இவங்களே வச்சுருக்காங்க. பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா 11% தான் இருக்குது. டிஏஎஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க. டிஏஎஸும் எஃப்ஐஎஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க. 10% கிட்ட வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டரு டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 16% வச்சுருக்காங்க. பப்ளிக்கிட்ட ஒரு 11